அது போல ரிஷப வீட்டுல ராகு இருக்கிறார். ரிஷப வீட்டுல ராகு, ரிஷபத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்ப ராகு வலுப்பாருன்னா, ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சுக்கிரன். ஜாதகத்துல சுக்கிரன். அப்ப சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கலாம். சுக்கிரன் ரிஷபத்திலே இருக்கலாம் அல்லது துலாம்ல இருக்கலாம். இப்ப இந்த காம்பினேஷன்ல ராகு வலுப்பெறாருன்னு அர்த்தம். அல்லது சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கலாம். சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கலாம். இந்த நிலையில இருந்தாலும் ராகு வலுப்பெறாருன்னு அர்த்தம். அடுத்து சுக்கிரன் நீசபங்க யோகத்துல இருக்கலாம். சுக்கிரன் இங்க இருந்தா நீசபங்கத்தை வேற எங்கேயும் போட முடியாது. வேற எங்கேயும் இல்லை. இந்த ஒரே ஆப்ஷன் தான். சுக்கிரன் இங்க இருந்து புதன் இங்க இருந்து தங்களுக்குள் அதாவது உச்சம் பெற்ற நிலையில வேற எங்கேயும் போட முடியாது மாத்தி. அப்ப புதனோடு உச்ச புதனோட சுக்கிரன் இருந்தாருன்னா இது நீசபங்கத்தை கொடுக்கும். மற்றபடி நீசபங்கம் கொடுக்கறது இல்ல. அது போல சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துல இருந்தா, சுக்கிரன் பரிவர்த்தனையில இருந்தாலும் ராகு வலுப்பெறுகிறார். பரிவர்த்தனையோட சுக்கிரன் இருந்தாருன்னா வலுப்பெறாரு. விதி ராகு எப்ப ரிஷப வீட்டுல இருக்க ராகு வலுக்கிறாருன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தா ராகு வலுக்கிறார். மற்றொரு விதியாக சுக்கிரன் நீசபங்க யோகத்தில் இருந்தா வலுவெறாருன்னு அர்த்தம். அடுத்ததாக சுக்கிரன் பரிவர்த்தனையில இருந்தா வலுவெறான்னு அர்த்தம். அடுத்து சுக்கிரன் திக்பலம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல, சுக்கிரன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல 4ஆம் வீட்டுல இருந்தாலும் வலு. 4ஆம் வீட்டில் அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டுல இருந்தா திக்பலம் பெறுவார். அப்பொழுது ராகு வலுவெறாரு அர்த்தம். இன்னொரு விதியாக சுக்கிரன் வர்கோத்தமம்னா என்னன்னா, ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் சுக்கிரன் ஒரே வீட்டில் இருந்தா அது வர்க்கோத்தமம். இந்த விதிகள்ல இருந்தா தான் ராகு வலுக்கிறார். இப்பொழுதுதான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு வலு. ஒண்ணு சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கணும், இல்ல உச்சம் பெற்று இருக்கணும், இல்ல நீசபங்கத்துல இருக்கணும். அடுத்தபடியாக பரிவர்த்தனையில சுக்கிரன் இருக்கணும். அடுத்தபடியாக சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலத்தை பெற்று இருக்க வேண்டும், அல்லது சுக்கிரன் வர்க்கோத்தமம். இந்த நிலையில சுக்கிரன் இருந்தா தான் ராகு வலுத்திருக்கிறார்னு அர்த்தம். ரிஷபத்தில் ராகு, ரிஷபராகு. இல்லை என்றால் ரிஷபராகு வலுப்பெறவில்லைன்னு அர்த்தம். வலுக்கிறதுக்கு இதுதான் விதி. உங்கள் ஜாதகத்துல ரிஷபத்துல இருக்கக்கூடிய